பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே தினம் தினம் தேடும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. எரேமியா என் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை நாம் கவனமாக கேட்போம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நோக்கி தேடும் பொழுது, கூப்பிடும் பொழுது, அவரை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? செவி கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறார். நம்ம கூப்பிடும் பொழுதுதான் பதில் கொடுப்பார். நம்ம கூப்பிடலன்னா பதில் கொடுக்க மாட்டார். குழந்தையா இருக்கும் பொழுது அது அழும் பொழுது தான் தாய்க்கு தெரியும், தகப்பனுக்கு தெரியும். இதுக்கு என்ன இருக்குது? வயிறு பசிக்குது, அதனாலதான் என்ன பண்ணுது? அழுவுது என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த மாதிரி குருவி குஞ்சு அதனுடைய பறவை, தாய் பறவை, தந்தை பறவை அந்த இடத்துல வந்து உட்காரும் பொழுது அந்த குஞ்சு வாய் என்ன பண்ணும்? திறக்கும், அதனுடைய பலன் அனுபவிக்கும். அல்லேலூயா. அது புசித்து வயிறு ரொம்பும். அதே போலதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. எரேமியா இது எரேமியால இதை வாசிக்கும் பொழுது அவர் நல்லா அழகா சொல்லி கொடுக்குறாரு. என்ன பாரு, ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? அப்போது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அடுத்தது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டடைவீர்கள். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம ஆண்டவர் நாம் எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடு, முழு மனசோடு. ஏதோ சிந்தனைகளை அங்கும் இங்கு வைத்து கொண்டு தேடுனா கிடைக்காது. அல்லேலூயா. ஒரு எக்ஸாம் எழுதுறவங்க முழு கவனம் வைத்து கரெக்டா அவங்க படித்ததெல்லாம் அந்த சிந்தனையில வந்தாதான் என்ன பண்ண முடியும்? அது சரியா எழுதி பாஸ் பண்ண முடியும். அதே போல நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிந்தனைகளும், எல்லா பிரச்சனை, எந்த ஒரு இதாக இருக்கட்டும், எந்த வேலையாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் விட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் விட்டு மறந்து, அல்லேலூயா, எல்லாவற்றையும் விட்டு அவரை நாம நோக்கி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். எல்லாவற்றையும் விட்டு ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பதில் கொடுப்பார். அந்த ஜெபம் பண்ற நேரத்துல உனக்கும் அவருக்கும் தான் தொடர்பு இருக்கணுமே தவிர உலகத்துக்கும் உனக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் உங்களுக்காக வைத்து போகிறேன், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. அப்போ உலகம் தரக்கூட சமாதானம்னா உலகம் என்ன கொடுக்கும்? பணம் கொடுக்கும், நிலம் கொடுக்கும், கார் கொடுக்கும், வண்டி கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும், எல்லாமே கிடைக்கும், கொடுக்கும். ஆனா அதுல என்ன இல்லை? சமாதானம் கிடைக்காது. சமாதானம் கிடைக்குன்னா யார் இடத்துல தான் உண்டு? ஏசப்பா ஒருவர் இடத்துல தான் உண்டு. அல்லேலூயா. அவர் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. யாரும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்க முடியாது. வீட்டுக்குள்ளே வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம், துக்கத்தோடும் ரொம்ப பிரச்சனையோடு வேதனையோடு இருக்கிறவங்க மத்தியில நடுவில் வந்து ஆண்டவர் பேசுவார். அந்த சமாதானம் தான் பெரிய சமாதானம். நீங்க தேடும் பொழுது, ஜெபிக்கும் போது உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கணும், உண்மையாய் ஜெபிக்கணும். ஜெபிக்கிற ஜெபம் ஏனோதானன் அல்ல. அல்லேலூயா. பிறர் பார்ப்பதற்காக ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. அநேகர்கள் என் ஜெபத்தை விரும்ப வேண்டும், அநேகர்கள் புகழ வேண்டும், எனக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டும் என்று தெருவிலே வீதியிலே நின்று ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. நீ ஜெபிக்கிற ஜெபம் உன் தேவனிடத்திலே சேர வேண்டும், நீ அவர் உறவாட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்? ஐக்கியமாகணும். முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டடைவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது கீழே இருக்கிற வசனத்தோட பாருங்க. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உன்னை சேர்த்து என்ன பண்றாராம்? நான்
நான் உன்னை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க. யார் சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க? தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், விக்கிரகங்களை உள்ள வைத்து ஆராதனை பண்ணி கொண்டிருந்தாங்க, குறியை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அநேகரை தீர்க்கதரிசி இருக்கும் பொழுது அந்த ஆண்டவர் பேசுகிற வார்த்தை கேட்பதை விட்டு குறி கேட்கறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, இவங்க தேசம் காக்கப்படுமா, இந்த ராஜாங்க வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்கறது, அவங்க உல்டா சொல்றது, இவங்க செய்யறது பாவம் அதிகமாக இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்றாரு? இன்னொரு பட்டணத்துக்கு சிறைப்பட்டு போகத்தக்க பண்ணிடுறாரு. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் எழுந்து போகிறது யார் தான் காரணம்? அவங்க தான் காரணம், ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறாரு, சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரே, ஏன் இதெல்லாம் செஞ்சாருன்னு சிலர் கேள்வி கேட்கலாம். எனக்கா இந்த பூமியில நல்லது கெட்டது எது என்பதை உன்னிடத்துல வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லும் போது அதை கீழ்ப்படிந்து நடந்தா மேன்மையான காரியம் கிடைக்கும். கீழ்ப்படியலைனாக்கா என்ன பண்ணிதான் ஆகணும்? சிறை போய் தான் ஆகணும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மீண்டுமாய் உங்களை நான் மீட்டு திருப்பி வருவேன். ஏன்னா நீங்க என்ன பண்ணணும்? எல்லாரும் என்ன பண்ணணும்? முழு இருதயத்தோடு மனம் திரும்ப முழு இருதயத்தோடு நீங்க என்ன பண்ணணும்? என்னை நோக்கி பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்றேன்? முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை கண்டடைவீர்கள். தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. கண்டுபிடிப்பீர்கள். அடுத்ததான் ஒரு அதிகாரத்தோட வாசிக்கலாம். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 12லிருந்து வாசிங்க. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும். தங்கள் பிதாக்களின் தேவனா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் அவர்கள் தேவனை பின்பற்றி அவர்கள் வாக்கு கொடுத்த தேவன் அவர்கள் நடத்தினார், போஷித்தார், இவ்வளவாய் வழி நடத்துகிறார் என்று எப்படி எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த மாதிரி எங்க போன எகிப்திலிருந்து இங்க கொண்டு வந்தார் என்பதை எல்லாம் அறிந்து கானான் தேசத்தை சுதந்தரித்தோம், இப்படிலாம் ஆண்டவர் நடத்தினார் என்று இவையெல்லாம் தெரிந்து அவர்கள் என்ன பண்றாங்க? மீண்டுமாய் வேத வசனத்தை ஆண்டவர் சொன்ன வாக்கை நம்பினதுனால அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்று சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி உடன்படிக்கையை செய்து. அல்லேலூயா. அவங்க வீட்டுல, அவங்க ஜனத்துல, அவங்க இடத்துல அவரை தேடாதவங்க யாரும் இருக்கக்கூடாது. உண்மையா அவரை தேடுறவங்களதான் இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா அவங்களை கொலை செஞ்சு போடுங்க. அப்படி அவிசுவாசமா இருக்கிறவங்க நம்ம கூட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? அவங்கள பக்தி வைராக்கியமாய் நிற்கும் பொழுது அடுத்தது படிங்க. மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒரு பாவி, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை நீதிமான மாற்றுங்க, நான் உலகத்தோட பன்றி கூட்டத்துல வாழ்ந்தேன், இப்போது நான் நல்லவனாய் மாறிட்டேன், நான் இப்ப ஆண்டவர் பிள்ளையாய் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி உன்னை ஒப்பு கொடுத்து தேவனிடத்துல அர்ப்பணிச்ச பிறகு நீ எப்படிப்பட்டவனா இருக்கணும்? ஒரு நீதிமானா இருக்கணும், தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். அவங்க எவ்வளவு அவங்க கூட்டத்துல எப்படி இருந்தாங்க?
ஒருவனும் அவர் ஆராதிக்காதவன் இருக்கக்கூடாது, பயபக்தி இல்லாதவன் இருக்கக்கூடாது, எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று என்ன பண்ணான், உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகையோடும் எக்காலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். தன்னை தேவனிடத்துல என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி அறிக்கை செய்து விட்ட பிறகு மீண்டும் அந்த குழியில விழக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாரத்துல கூட பார்த்தேன் இல்லையா, ஒரு பன்றி என்ன பண்ணாங்களாம், என்ன பண்ணாங்க, ரொம்ப லவ் பண்ணாராம் அந்த பன்றியை. அது என்ன பண்ணாரு, குளிப்பாட்டி மாலை என்ன தங்கம் எல்லாத்தையும் போட்டு கூட்டு போனதும் அது ஒரு சாக்கடை வந்தது, என்னாச்சு, அந்த சாக்கடையில் அப்படியே எகிரி குதிச்சதான். அந்த மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டவரை ஆராதிக்க வரலனாக்கா, ஆண்டவரை துதிக்க வரலனாக்கா அந்த வார்த்தையில் எங்கே தான் எகிரி குதிச்சிருக்கிறாங்க, எங்கே எகிரி குதிச்சிருக்கிறாங்க. பன்றி எப்படி சாக்கடையில் விழுந்ததோ அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, விழுந்துருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அடுத்தது அந்த எஜமான அந்த பன்றியை போய் குளிப்பாட்டி அடுத்தது என்ன பண்ணணும், கழுவி குளிப்பாட்டின பிறகு ஜெபம் பண்ண பிறகு அப்புறம் தான் வரும். அடுத்தது எப்போ பன்றி கீழே போய் விழுமோ தெரியாது. ஆனால் ரொம்ப உஷாரா ஒரு டைம் இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க இங்கே இருக்கக்கூடாது, இருந்தா அவங்க என்ன பண்ணோம், கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அவ்வளோ ஒரு பக்தி வைராக்கியத்தை காமித்தாங்க. அந்த பக்தி வைராக்கியம் காமித்ததுனால அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது பாருங்க. கீழே படியது மகா சத்தத்தோடும் இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். ஏன்னா நம்ம கூட்டத்துல அசுத்தம் உள்ளவன், விசுவாசம் இல்லாதவன், ஜெபிக்காதவன் இருக்கக்கூடாது என்று சொல்லி மோசே ஆண்டவர் சீனா மலையிலே தேவன் வர சொல்லி பேசினார். பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆரோன் என்ன பண்ணாரு, பாவம் செய்துட்டாரு. இந்த ஜனங்கள் எல்லாம் சொன்னதை பேச்சு கேட்டு ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி பாவம் செய்தாரு. அப்போது கோராயின் கூட்டத்தாரும், நீங்க யார், என் தேவனை நம்புறவங்க இந்த பக்கம் வாங்க, வலது பக்கத்துக்கு வாங்க, நம்பாதவங்க இடது பக்கத்து இருன்னு சொன்ன உடனே அந்த பூமி பிளந்து உயிரோடே போய்விட்டார்கள். அல்லேலூயா. அதனால பக்தி இல்லாதவன் அந்த பூமியில அழிச்சு போடுங்க ஆண்டவர் அப்படியே உயிரோட போயிட்டாங்க, உயிரோட பாதாளத்துக்கு போயிட்டாங்க. அப்படியே பூமி பிளந்து உள்ள போயிட்டாங்க. அதனால நம்முடைய கூட்டத்துல பரிசுத்தம் உள்ளவங்க தான் இருக்கணும், நீதிமான் தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க எவ்வளவு சொன்னதுமே யூதா கோத்திரத்து ஜனங்க என்ன பண்ணாங்க, இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா, உன் வாழ்க்கை உன்னுடைய தரம், உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய நடக்கை நீ நல்லா இருக்கணும்னா கர்த்தரிடத்தில் உன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கப்பட்டு வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை தேவனிடத்திலே உன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அப்போ உன் வாழ்க்கையிலே அமைதியும் சமாதானம் சந்தோஷம் உனக்கு உண்டானது எல்லாம் கிடைக்கும். உன் வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கணும். இந்த நேரத்தில், இந்த நேரம் தேவனிடத்தில் நான் பேசுற நேரம், உங்க ஜெப நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க. இந்த நேரத்தில், இந்த நேரம் நான் ஜெபம் பண்ற நேரம், இந்த நேரத்தில் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது. இந்த நேரத்தில், இந்த நேரம் அப்ப நீ பேச அந்த நேரத்தை நீ எடுத்துக்கொண்டு அந்த ஜனங்கள் சொன்ன ஆணையை யாருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, யூதா ஜனங்கள். அது ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்களாம். நம்ம ஒரு ஆணை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
நம்ம ஒரு முடிவை தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நேரத்துல இருந்து இவ்வளவு நேரம் ஜெப நேரம், என்னை நான் தேவனுக்கு நான் அர்ப்பணித்து இருக்கிறேன். இது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இது நான் தேவனுக்காக வாழப் போகிறேன்னு சொல்லி ஒரு அர்ப்பணித்தோடு வாழ வேண்டும். ஏதோ ஏனோதான இருக்கக்கூடாது. அப்பொழுது என்ன பண்ணும்? நல்ல அமைதல், சமாதானம். அல்லேலூயா. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனைனாக்கா, ஏன் வேதனைனாக்கா, ஏன் கஷ்டம், ஏன் பாடுனாக்கா, அவங்க ஆண்டவர் இடத்துல தன்னை ஆணையிட்டு தன்னை பரிசுத்த பண்ணி கொண்டு தன் தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை வாழாதனால தான் பிரச்சனை. தேவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கப்பட்டு வாழும் பொழுது அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. கண்டிப்பா பெரிய மாற்றம் உருவாகும். அர்ப்பணிக்கப்படாத வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்படாத நடவடிக்கை. அல்லேலூயா. அதனாலதான் நாய் கக்கினதை திரும்ப தின்ற மாதிரி பழையதே பேசிக்கிட்டு, பழையதே யோசித்துக்கிட்டு, பழையதே பேசிக்கிட்டு, பழையதே யோசனை பண்ணிக்கிட்டு, பழைய புலம்பல், பழசே சொல்லிக்கிட்டே ஒரு மனிதன் இருக்கிறானாக்கா, அவன் தின்றதை, நாய் கக்கினதை மீண்டும் தின்னா எப்படி இருக்கும்? அப்படி அது நாத்தத்தை தான் தின்னுக்கிட்டு இருக்கிற மாதிரி அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக உன்னுடைய பாவத்தை எங்க போட்டுட்டாராம்? கடலின் ஆழத்துல, முதுகுக்கு பின்னால. அல்லேலூயா. வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, பூமி கீழே எவ்வளவு தாழ்ந்து இருக்கிறதோ, அவ்வளவு தூரமா உன் பாவத்தை என்ன பண்ணிட்டாரு? தூக்கி போட்டுட்டாரு. ஆண்டவர் உன்னை மன்னித்து எவ்வளவு கிருபையா வைத்திருக்கிறாரு. அதனால அப்படி அவரிடத்துல ஒப்பு கொடுத்து இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நல்ல அமைதல். அல்லேலூயா. நல்ல ஆசீர்வாதம். அல்லேலூயா. மனம் திரும்பாத இடத்துல வாழ்கிறதை காட்டிலும் மனம் திரும்ப இடத்துல வாழ்றது ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. பெரிய மாளிகையில சண்டைக்காரியோட குடியிருப்பதை காட்டிலும் சமாதானமா மூலையில ஒரு கூரையில மூலையில வாசம் பண்ணுவது நல்லது என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியாணியா கறியா சாப்பிடுறதிலோ, ஆனா கஞ்சி குடித்தாலும் நிம்மதியா சாப்பிடுறான், அது ஒரு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்க்கையில உறுதியான வாழ்க்கையா வாழ வேண்டும். அல்லேலூயா. அந்த யூதா ஜனங்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்ட அந்த ஆணைக்காக நாங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுறோம் தெரியுங்களா? நாங்களாம் இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்ததனால அந்த தேசத்துல என்ன நடந்தது? யுத்தமில்லாதபடி இளைப்பாற பண்ணினார். பக்கத்துல இருக்கிறவங்க எதிரிதான், ஆனா அந்த யாரும் ஒன்னும் பண்ண மாட்டாங்க. எல்லா சகோதரரா மாறிடுவாங்க. உனக்கு எல்லா நண்பரா மாறிடுவாங்க. உனக்கு உதவிக்காரரா மாறிடுவாங்க. அல்லேலூயா. தேவனை நீ தேடும் பொழுது மாத்திரம், உன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும் போது. சாக்கடையில விழுந்தா மீண்டும் மீண்டும் எழுந்து சாக்கடையில விழுந்தா அது எப்படிதான் இருக்கும்? இந்த பன்னி என்னது சாக்கடையில விழுந்துகிட்டே இருக்குது. நம்ம எத்தனை தடவை தான் குளிப்பாடுறது? இது எத்தனை தடவை தான் இதுக்காக நம்ம பார்க்கறது? அது போய் எப்படியே நாத்தம் முடிச்சு கடந்து போதுன்னு விட்டுருவாங்க. சாத்தான இடத்துல ஒப்பு கொடுங்கன்னு சொன்ன மாதிரி ஒப்பு கொடுத்துருவாங்க. அதனால கொஞ்ச காலம் ஆண்டவர் வருகை தாமதிக்குதுனாக்கா நம்ம எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துவதற்காக தான். அல்லேலூயா. நாம் தேவனோடு பேசுவதற்காக தான். அல்லேலூயா. அடுத்ததா வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவின் இடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பாருங்க,
யூதர்களுக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரபி, தேவனிடத்திலிருந்து வந்து, பாரு, ராத்திரி எல்லாம் அவனுக்கு தூக்கம் வரலையாட்டுக்குது. ராத்திரி எல்லாம் இவர் பேசுற வார்த்தைகளை கேட்க கேட்க அவனுக்குள்ள, அவன் ஒரு பெரிய ஆசாரியன், அவனுக்குள்ள அந்த ஆண்டோடைய வார்த்தை கேட்க கேட்க அவனால முடியல. என்ன இப்படி இவ்வளோ வார்த்தைகளை இவர் பேசுறாரு, இவ்வளோ சொல்றாரு. அதனால வந்து அவனால முடியல. அதனால வந்து ராத்திரி நேரமா ராக்காலத்திலே போய் என்ன பண்றான், அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரவி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவன் தன்னுடனே தேவன் இராவிட்டால் அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அந்த வார்த்தைகளை நம்ம அநேக முறை அநேக விதமாய் அநேக மாடல்ல பேசியிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால், அவன் சொல்றான், தேவனிடத்துல தேவனை கூட இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று கேட்டுட்டு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இவரு சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறக்க. இயேசு என்ன சொல்றாரு, இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை தரம் வந்து, உன்னுடைய நடக்கை, பேச்சு, வார்த்தை, உன்னுடைய செயல்திறன் எல்லாமே மாறாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது என்றார். அதான் மறுபடியும் பிறக்காவிட்டால் அப்படின்னா புது சிருஷ்டி, பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு. ஒரு கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில அவன் வாழ்க்கை தரம் உலகத்தோடு அல்ல, உன்னுடைய வாழ்க்கை தரம் தேவனோடு. அல்லேலூயா. நீ மறுபடியும் பிறக்கப்பட்ட மனிதன், நீ மறுபடியும் தேவனோடு பேசுகிற மகன். உலக காரியங்கள், பொறாமை, கோபம், வைராக்கியம், பிரிவினை, சண்டை, மார்க்க பேதங்கள், மாம்சத்தின் கிரிகள் எல்லாம் உன் வாழ்க்கையில வைத்து கொண்டு நீ தேவனோடு பேசுற, இயேசுவுக்காக வாழ்ற, நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், தினமும் ஜெபிக்கிறேன், தினமும் வேதத்தை வாசிக்கிறேன்னு சொல்லி இந்த உலக காரியங்கள் எல்லா கிரிகளும் உன் வாழ்க்கையில இருந்ததுன்னா நீ எப்படிப்பட்ட விசுவாசமாய் நீ பேசினாலும் இந்த உலக பிரகார காரியங்கள் இருந்தாக்கா அவரோடு கூட ராஜ்யத்துல சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. முற்றிலுமாய் நீ என்னப்பட்டவனா இருக்கணும், மாறுபட்டவனா இருக்க வேண்டும். குழந்தை போல, புதிதாய் பிறந்த குழந்தை போல நீ மாறலன்னா அவ்வளவுதான். அதுதான் சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு மனுஷன் பாருங்க, அதான் உலக பிரகாரமான சிந்தனையில அவன் கேட்கிறான். ஆண்டவர் வந்து மறுமை பரலோகத்தை குறித்து, பரம காணானை குறித்து, நீ நித்திய வாழ்வை குறித்து அவர் பேசுறாரு. இவன் என்ன பேசுறான், இவன் எதை பத்தி சிந்திக்கிறான்னா இவன் மறுபடியும் பிறக்கிறத சொல்றாரு, பிறக்கெல்லாம் மெய்யாகவேன்னு சொல்றாரு. அதனால நான் முதிர் வயதாயிட்டேன், இப்ப எப்படி நான் எப்படி மாறுவேன்றான். அதுக்குதான் கேள்வி கேட்கிறான். ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில், ஒரு மனிதன் முதிர் வயதா இருக்கு எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2 தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். அவன் பாரு, அவனுடைய கேள்விதான். என்ன கேள்வி? குரட்டு முரடான கேள்வி. அவன் எப்படி, அவன் ஆண்டவர் சொன்னது, அவர் எதுக்காக பூமிக்கு வந்தார், எதற்காக மரிப்பார், இந்த இயேசு தீர்க்கதரிசில இருந்ததெல்லாம் அவன் வாசித்திருப்பான், எல்லாத்தையும் பார்த்திருப்பான். அந்த நாளையில சிறு குழந்தையிலிருந்து அவங்க ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள இந்த வேதத்தை எல்லாம் நல்லா கற்று அறிந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. வீட்டில் எல்லா கட்டளைகளையும் சொல்லி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு பாருங்க, மசூதியில வந்து
சின்ன பசங்களுக்கு குழந்தைக்கு எல்லாரும் வீட்டில் அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்க? எதுக்கு அனுப்புகிறாங்க? அந்த குரானை பற்றி, ஆண்டவரை பற்றி, தேவனை பற்றி எல்லாம் எப்படி சொல்லணுமோ அத்தனையும் அதுங்க வளர்ற 5-10 வயசுக்குள்ள எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நிற்கோதேமே எல்லாத்தையும் படித்து கற்று அறிந்தவன் இப்படிப்பட்டவன் கேள்வி கேட்கிறான். அவன் ஏன்னா மனம் திரும்புதலை குறித்து அவன் புரியாதவனாக இருந்திருக்கிறான். இயேசு வந்து நம்மை மீட்க வந்ததுனால அவர் பேசுகிற வார்த்தையை அவன் என்ன பண்ணுறான்? கேள்வி கேட்குறான். கேள்வி கேட்கறது தப்பு இல்லை, கேள்வி கேட்டாதான் பதில் கிடைக்கும். அதனால கேள்வி கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, பாருங்க அடுத்தது, இயேசு பிரயுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உனக்கு சொல்லுகிறேன், மாம்சத்தினால் பிறப்பதெல்லாம் மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அல்லேலூயா. மாம்சத்தினால் பிறப்பது கொலை, அடி, உதை, ஏமாத்து, திருடு, கெட்டதை செய், இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, பொறாமை, எரிச்சல், இப்படிப்பட்ட காரியங்கள் மாம்சத்தில் பிறப்பது. ஆவியில் பிறப்பது எப்படிப்பட்டது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட கனிகளால் நிறைந்திருக்கணும் வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, ஜலத்தினால் ஆவினாலும் பிறக்காவிட்ட ஜலம் அப்படின்னா உடைய கெட்ட காரியங்கள், துர்க்குணங்கள் எல்லாவற்றையும் ஜலத்துல உள்ள மூழ்கி அடிக்கணும். பாவம் முழுகடிக்கணும். பாவம் எல்லாம் முழுகடிக்க போட்டு போகணும். மீண்டும் அது வெளியே வரக்கூடாது. கடலின் ஆழத்துக்குள்ள போனாக்கா அது மீண்டும் எடுக்க கூடாது. அந்த இடத்துக்கு மீண்டும் போக கூடாது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால், ஆவி ஜலம் என்றால் உன் பாவம் மூடப்படுகிறது. ஆவி என்றால் பரலோகத்தில் இருக்கிற அந்த பிரசன்னம், அந்த மகிமை, அந்த ஏதேனில் இருந்த ஆண்டவர் அந்த உலாவும் போது இருந்த அந்த மகிமை, பரலோகத்தின் மகிமை, அது உனக்குள்ள, அந்த ஆவி உனக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆவினை நீ பிறக்கணும். ஆவினால் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். பரிசுத்த ஆவியானவரால் நீ நிரப்பப்பட்டு, அவரால் உருவாக்கப்பட்டு, அவரால் நீ என்ன பண்ணப்பட வேண்டும்? வளர வேண்டும். அல்லேலூயா. ஆவியால உன் ஆவி தேவனுக்கு விரோதமாய் ஒன்றும் செய்யாதபடி அந்த ஆவி உன்னை காத்துக்கொள்ளும். மாம்சம், ஜலம் எதற்கு? உன்னுடைய எல்லா பழைய காரியங்கள் எல்லாம் முழுகடிக்கிறதுக்கு. ஆவி எதற்கு? ஆவி எதற்கு? நல்லவனாய் வளர்ந்து பெருகுவதற்காக, வளருவதற்காக. தேவனுடைய ஆவியினால நீ பிறக்கப்பட்டினா, ஆவியானவராலே நீ எங்க போகணுமோ அங்கெல்லாம் கொண்டு போகப்படுவ. ஆவியானவர் உன்னை எங்கெல்லாம் கொண்டு நிறுத்தணுமோ அங்க கொண்டு நிறுத்துவாரு. ஆவியானவர் எந்த மலை மேல எங்க கொண்டு வைக்கணுமோ அங்க வைப்பாரு. எந்த இடத்துக்கு போனாலும் ஆவியானவர் உன் கூட இருக்கிறதுனால, ஆவியானவருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறதுனால நீ போகும்போது வரும்போதெல்லாம் ஆண்டவர் கூட இருப்பார். அல்லேலூயா. எலியா போறாரு. யார் இடத்துல? ஒரு இடம் பக்தி வைராகமா சொல்லிட்டு அந்த ராஜாவை இடத்துல பேசுறாரு. நீ போ, மழை வரப்போகிறது, நீ போ அப்படின்றாரு. இவரும் என்ன பண்றாரு? நடந்து போறாரு. அவர் ரதத்துல போறாரு, இவர் நடந்து போறாரு. ஆனா யார் முன்ன போனாங்க? எலியா தான் முன்ன போனாங்க. ஏன்னா ஆவினால் பிறந்தால், ஆவி எப்படிப்பட்டதா இருக்கா? உற்சாகமுள்ளதா இருக்கும். ஆவி உற்சாகமுள்ளதா இருக்கும். நீ ஆவினால் பிறந்தவனா இருக்க வேண்டும். ஆவினால் பிறந்தவனா இருந்தால் நீ ஆவிக்குரிய காரியங்களை எல்லாம் யோசிப்ப. இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் நடக்கணும், இப்படிலாம் வளரணும். அல்லேலூயா. பழைய காரியங்களையே போட்டு குழப்பிட்டே இருந்தாக்கா, பழைய காரியங்களே போட்டு மென்னிக்கிட்டே இருந்தாக்கா, பழையதே யோசனை பண்ணிட்டு இருந்தா இன்னும் என்ன பண்ணல?
பன்றி கூட்டத்திலிருந்து வெளியே வரலன்னு அர்த்தம். அதனால பழச பேசக்கூடாது. அல்லேலூயா. புதிதாய் பிறந்த குழந்தையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றோம், ஆவியினால் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பதெல்லாம் ஆவியாய் இருக்கும். அல்லேலூயா. மாம்சத்தை பிறப்பதெல்லாம் தலை நட்டுக்கிட்டு பன்றி எப்படி கீழே பூமியே பார்த்துக்கிட்டே இருக்குது, அப்படியே இருக்கும். ஆவியில் நிறையதெல்லாம் பரலோகத்தை நோக்கி பார்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது படி, காற்றானது நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது என்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு இன்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஆவியினால் பிறந்தவன் எவனோ அப்படியே இருக்கிறான். அப்ப ஆண்டவர் நம்மை பரலோகத்திலிருந்து அனுப்பி இருக்கிறார். அந்த இடத்துக்கு மீண்டுமா போவோம். அப்ப ஆவியினால் பிறந்தவன் மாத்திரம் தான் வேத வசனத்தை வாசித்து ஆண்டவர் இப்படிலாம் சொல்லி இருக்கிறார், இப்படிலாம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை கேட்டு அதன் பிரகாரம் வாழ ஆரம்பிப்பான். ஆனா ஆவியினால் பிறக்காத என்ன பண்ணுவான்? உலக பிரகாரமாக வாழும். இந்த உலக ஆசீர்வாதம் வேணும்னு சபைக்கு வருவான். உலக ஆசீர்வாதம் வேணும், உலகத்தினுடைய எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி சும்மா உலக ஆசீர்வாதத்துக்காக சபைக்கு வரவங்க இருக்கிறாங்க. ஆனால் பரலோகத்துக்காக ஆவினால் பிறந்தவன் அவன் உலக ஆசீர்வாதத்தை தேட தேவையில்லாத தானாக வரும், எல்லாமே கிடைக்கும். அவன் உலகத்துக்காக அதிகமாக பிரயாசப்பட மாட்டான், ஆண்டவருக்காக தான் பிரயாசப்படுவோம், பக்தியாக இருக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. அதுபடி மீண்டும் கீழே சொன்னோம். அதற்கு நிக்கதேமு இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலின் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? பாருங்க, நீ இஸ்ரவேலின் போதகனாயிருந்தும் இன்னைக்கு சபையில பாஸ்டா இருக்கிறாங்கன்னு தான் பேரு, ஆவியினால நடத்தப்படுறதில்லை, ஆவியானவர் சொல்லுகிற பிரகாரம் நடக்கிறதில்லை. அங்கவே சண்டை, அங்கவே பிரச்சனை, அவங்களே மனம் திரும்பல. ஒரு ஊழியம் செய்யறவங்களே குடும்பத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாக்கா அப்ப அந்த விசுவாசி குடும்பத்துல சண்டை நடக்கும், அங்க இருக்கிறவங்க வீட்டுல சண்டை நடக்கும். ஏன்னாக்கா இவங்க யாருடைய என்ன ஆவியில நடக்கிறாங்களோ அந்த ஆவினாலதான் அவங்களும் நடத்தப்படுவாங்க. இவங்க ஆவிதான் அவங்களை எல்லாம் பிடித்து கொள்ளும். நாம நல்ல ஆவி நல்ல குணமடையவர்களா இருந்தா நம்முடைய நற்குணங்களை பார்த்து இவர்களுக்குள்ள தேவன் இருக்கிறார் என்று அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். இவர்களுக்குள்ள தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் மனம் திரும்புவார்கள். அவர்கள் உன்னை பார்த்து பயப்படுவார்கள், உன்னை பார்த்து நடுங்குவார்கள். ஏன்னா நீ தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறதுனால, தேவ ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறதுனால உன்மேல் அவர்கள் பார்த்து பயப்படுவார்கள். அதுக்கு விரோதமா நாம எதுவும் பேசக்கூடாது என்று சொல்லி. ஏன்னா பாவம் உள்ள இருந்தா எல்லா பிரச்சனையும் நடக்கும். கழுவப்படாத பன்றி கூட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. கழுவப்பட்டும் அடுத்து கழுவப்படாத பன்றி கூட்டம் தான் அது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நாம் என்ன பண்ணணும்? ஆவியினாலே பிறந்தவர்களாய், ஆவியானவர் நல்ல இடத்துல தான் கொண்டு போய் நிக்க வைப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருந்து பேசுவார், உன்னை உயர்த்தி தான் வைப்பார், தவிர தரித்திரமாய்க்க மாட்டார். அல்லேலூயா. அதனாலதான் நீ போதகனாய் இருந்தும், நீ இஸ்ரவேலின் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை.
பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. ஆ, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் ஆ. எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரம காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுவேனானால் நீங்க எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்துல இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும், அதனுடைய மகிமை என்னது, என்னுடைய வீடு எப்படி, அந்த தங்கம் எப்படி, அங்கே அங்கே ஒரு ராஜ்யம், என்னுடைய ராஜ்யம் இருக்கிறது, நான் அங்கே எல்லாம் மேலே போய் கீழே வருவேன், எல்லாம் பெரிய ராஜ்யம், அந்த புதிய பூமி, இவைகளை குறித்து நான் சொன்ன நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, எதை கீழ்ப்படிய போகிறீங்க, இதுவே உங்களுக்கு புரியல என்று சொல்லி அங்கே சொல்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பூமிக்கு அடுத்த காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை குறித்து அவர் பாருங்க, மறுபடியும் பிறகாட்ட தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அதை குறித்து தான் சொல்றாரு. ஆனா அதை அவங்க சிந்திக்க முடியல. ஏன்னா உலகத்துல வந்தாக்கா நமக்கு சுகமா இருக்கலாமா, நம்ம ராஜாவா மாறலாமா, நம்ம ஐஸ்வர்யவானமா இருக்கலாமா, நம்ம உயர்ந்திருக்கலாமா, ஆண்டவரை தேடுனா நமக்கு பிரச்சனை இல்லாத வாழலாமா, இந்த ஜனங்கள் எல்லாம் நம்ம புகழ்வாங்களா? மனுஷன் ஆண்டவரை தேடுதல் எதற்காக தேடுறான்? எல்லா இடத்திலும் புகழ்ச்சி பெறுவோமா, நம்ம உயர்ந்திருப்போமா, நம்ம குடும்பத்துக்கெல்லாம் எல்லாம் தேவை கொடுப்பாரா? இதுக்காதான் ஆண்டவர் இதெல்லாம் ஆசீர்வதிப்பாரான்றதுக்கு தான் மனிதன் அவரை தேடுறான தவிர இன்னும் பூமிக்கு அடுத்த காரியங்களை குறித்து அவன் யோசிக்கிறதும் இல்லை, சிந்திக்கிறதும் இல்லை, அதுக்காக வாழ்றதும் இல்லை. அல்லேலூயா. இந்த பூமியில் ஆண்டவர் தேடுகிறது எதற்காக? நான் ஆசீர்வாதமா இருப்பதற்காக தான் ஆண்டவரை தேடுறான். ஆனா ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு தேடணும், ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. ஆனா பரம காரியத்துக்காக அவன் தேடுறதில்லை. பரலோகம் தான் செல்ல வேண்டும், நான் மரித்த பிறகு என் ஜீவன் அவரோடு கூட இருக்க வேண்டும், நான் அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும், அவரோடு உலாவ வேண்டும், அவரோடு கூட பேச வேண்டும், அவர் மார்பிலே நான் சாய்ந்திருக்க வேண்டும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு நான் பேச வேண்டும். அந்த பரம காரியங்களை குறித்து அவன் சிந்திக்கவே இல்லை. பூமிக்குரிய காரியங்களை குறித்து தான் அவன் சிந்திக்கிறான். அதனாலதான் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க எல்லாரும் வாழ்றவங்க இந்த பூமியில. எனக்கு இது கிடைச்சா போதும், அது கிடைச்சா போதும், அதுக்காக தான் இந்த வாரம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனா என் கஷ்டமெல்லாம் நீங்க அதுக்காக நான் போறேன். ஆனா பரலோகத்துக்காக பரம காரியத்துக்காக யாரும் சிந்திக்கிறது இல்லை. அல்லேலூயா. பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று அந்த பரலோக ஆசீர்வாதம் இருந்தா எல்லாம் உனக்கு சேரும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீத பகுதின்னு நினைக்கிறேன், 127 சங்கீதம், 127 சங்கீதம். வசனம் தான் நினைக்கிறேன், 127 125 எடுங்க, வசனத்தை வாசிங்க, எடுங்க அப்புறமா. நூத்தி 25 சங்கீதத்தை வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பான். என்றென்றைக்கும் அசையாது இருக்கும். அப்ப அவன் பூமிக்குரிய காரியங்களை யோசிக்காம ஆண்டவர் ஆசீர்வாதம் அது எதை குறித்து சொல்கிறாரு? பரலோக. அல்லேலூயா. அதை குறித்து பேசுறாரு. அல்லேலூயா. அதனாலதான் திரும்ப வாங்க இந்த பகுதியை வாசிக்கலாம். பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பாருங்க, யாருமே போகலையா, ஒருவனும் இல்லைன்றாரு. அப்ப எல்லாம் பழைய பரிசுத்தவான்கள் பரதேசத்துக்கு தான் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அப்ப அந்த ஒரு நாள் எல்லாரையும் ஒரே டைம் கூட்டிட்டு போவார்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த பரம காரியங்களை குறித்து பேசுவோம்னாலும் உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்றாரு.
இன்னும் இதுவே நீங்க வந்து என்ன திருந்தலையே, என்ன மாறலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது, சர்ப்பமானது மோசேயின் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை சிநேகிக்கிறவன் எவனோ விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தன்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு. அவர் எதை குறித்து பேசினார், எதை குறித்து வாசித்தார், எதை குறித்து அவர் சிந்தித்தார்? அல்லேலூயா. அதையே பாருங்க, இந்த அதிகாரத்தை முழுவதும் மீண்டும் வாசிங்க. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அடுத்தது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படவே அவரை அனுப்பினார். அல்லேலூயா. அதனால அவர் விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில ஒரு நாளும் தோல்வி கிடையாது. அது எப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற ஆவினால் இனி பிறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் பிறக்கப்பட்டவனாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அதனால கண்களை மூடி ஜெபிக்கலாம்னு தொடர்ச்சியாக பார்க்கலாம். நிறைய காரியங்கள் இருக்கிறது. நம்ம அடுத்த தொடர்ச்சியாக வேத வசனத்தை வாசித்து தியானித்து பார்க்கலாம். அல்லேலூயா.